சென்னையிலலாம் வந்துட்டு கடைக்கு பக்கத்தில் எங்கேயாவது போகிறதோட சரி, வேறு எங்கேயும் போகிறது கிடையாது. நரேஷ் கூட வண்டியில் போவோம், அவ்வளோதான். பட் ஆனால் ஊருக்கு வந்தால் அப்படி கிடையாது. நம்ம இஷ்டம்தான், வண்டி வீட்டில் இருக்கா, நம்ம மாட்டுக்கு எடுத்துகிட்டு சுற்றணுமா அப்படின்னு இருக்குது. அது மாதிரி தான் இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருந்துச்சு வெளியே போகிறது. ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊரில் கொஞ்சம் புது கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்களா, அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா சொல்லியிருந்தா. மோஸ்ட்லி ஊருக்குலேருந்து வந்தேன்னாவே சொல்லிடுவான், அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு வைப்பான். அது மாதிரி தான் எங்கேயாவது போயிட்டுருப்போம் 2 பேருமே. ஃபஸ்ட்லாம் அப்பா கூட்டிகிட்டு போவாங்க வருவாங்க. ஸோ அப்படி இருந்துச்சு. இப்போலாம் அப்படி கிடையாது. நாங்கள் 2 பேரும் தான் ஒரு வண்டி எடுத்துகிட்டு ஊர் சுற்றுறது. ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கி போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஹேர் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தோமா. ஸோ அதனால் வந்துட்டு அவளை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஹேர் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்லர் போயிருந்தோம். அங்கே போயிட்டு சரி இது செகண்ட் டைம் ஹேர் கட் பண்ணோம் அவளுக்கு. இதே கடையில் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருந்தோம். ஸோ அழுகலாம் இல்லை, போன தடவை தான் அழுதுகிட்டு ஒரு மாதிரி ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருந்தா. பட் இந்த டைம் அவள் பாட்டுக்கு அமைதியாக தான் இருந்தா. இன்னும் எனக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் இலக்கியா மாற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த ஹேர் கட் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.